அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹா. வரப்போகிற 27ஆம் தேதி சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தில் மகா பிரதோஷ காலம் அன்னைக்கு ஈவினிங் இருக்குது. அந்த மாதிரியான அற்புதமான நாளில் நவ ஹனுமன் ஹோமம் நடக்க இருக்குது. சாயினால் அனுகிரகிக்கப்பட்ட ஹோமம் இது. இந்த ஹோமம் எதுக்காக அப்படின்னு சில பேர் கேட்டால், நம்மளுக்கு என்ன விதமான தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி, பில்லி, சூன்யம், இந்த வகையான பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பல தடங்கல்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இல்லைனாலும் இந்த விதமான தடங்கல்கள் வரும். இப்படி இருந்ததுன்னா கிரகதோஷங்கள் போக்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் மேன்மையும் கிடைக்கும், தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும், திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். முக்கியமாக கடன் தொல்லையிலேருந்து மீண்டு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நல்ல சுப காரியங்கள் வந்து நம்மளுக்கு அடையக்கூடிய சித்தியும் தரக்கூடிய மிகப்பெரிய யாகம்னா இந்த நவ ஹனுமன் யாகம்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பங்கெடுத்துக்கலைன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ், என்ன ப்ரேயர், இது அத்தனையும் அனுப்பிவிடுங்கோ. நம்ம யாகத்தில் உங்களுடைய பெயரை சங்கல்பம் பண்ணி யாக ரட்சையோட சுப மங்கள பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான அஞ்சல் கட்டணம் நம்ம வாங்கிப்போம். இந்த யாகத்தை பற்றி போன பதிவுகளில் எல்லாம் நிறைய சொல்லியாச்சு. அத்தனை விதமான சௌபாகியங்களையும் அள்ளி அருளக்கூடிய ஒரு மிகப்பெரிய யாகம். யாகம்ங்கிறது சாதாரண பூஜை கிடையாது. நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் பண்ண முடியாத, நடக்காத பல காரியங்களும் இந்த யாகத்தில் பங்கெடுக்கும் போது நடக்குங்கிறது உண்மை. அதனால் இதுவரைக்கும் எனக்கு இப்படி நடக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையேன்னு சொல்கிறவாளுக்கு அருமையான ஒரு யோக காலம் இது. அதனால் இமீடியட்டாக பண்ணுங்கோ. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே நடந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுன்னு தான் போயின்னு இருக்கா. அதுலேருந்தெல்லாம் மீண்டு நம்மளுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தையும் மனசஞ்சலங்களையும் போக்கி நன்மையை தரக்கூடிய அற்புதமான யாகம். எல்லாரும் கலந்துண்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய சத்குருநாதர் அருள் பாலிச்சிருக்கார். எல்லாரும் கலந்துண்டு சௌபாகியமாக வாழ வாழ்த்துக்கள். சரி, நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், ஷிரடியிலேருந்து வந்த உடனே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு அந்த ஆச்சரியம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவோட்டி நம்ம சுவாமிக்காக சில பூஜா பொருட்கள் எல்லாம் அனுப்பியிருந்தான். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயும் இந்த டாடுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வந்தாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும்னு சொல்லுவோம். அதை பாருங்கோ, அந்த கலெக்ஷனை நீங்கள் பார்த்தாலே தெரியுமா, அவ்வளோ அழகான அருமையான கலெக்ஷன். அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து நமக்கு இன்னொரு விஷயமும் நடந்தது. நேற்றுக்கும் சில மங்கள பொருட்கள் வந்திருக்கு. சரஸ்வதி சாய் தான் அனுப்பியிருக்கா. அதில் இந்த ஆஷாட நவராத்திரின்னு நம்ம சொல்லுவோம், அதில் அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைக்கிற மாதிரியான ஃபோட்டோ இருந்தது. அதில் முக்கியமாக நம்ம குபேரனுக்கு நம்ம ஒரு சின்ன அந்த கப்பல் மாதிரியான சைஸில் நம்ம பார்ப்போம். அதுதான் குபேரனுடைய படகு மாதிரி இருக்கும். பார்த்தெல்லாம் தெரியும், குபேரன் அதில் தான் ட்ராவல் பண்ணுவார். அவர் கையில் வச்சுட்டு இருக்கிற பொக்கிஷ பாக்ஸ் அது. அதில் நிதி நிரம்பி இருக்கும். அதை தான் நம்ம அப்படி பார்ப்போம். அதன் மாதிரியான கற்களும் அதில் இருந்தது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சாயி. அண்ட் இதை சொல்லும்போதே இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லின்னு இருக்கும்போது பல பேர், நிஜமாக சொல்கிறேன், மனம் நெகிழ சொல்கிறேன், நமக்காக பிரார்த்தனை வச்சுருந்தா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் நன்னா இருக்கணும் சாயி, நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன் சாயி அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தா. மட்டை தேங்காயோடு சேர்த்து அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தா. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மட்டை தேங்காயோடு தான் நம்ம ஜெயலக்ஷ்மி சாயி மயிலாப்பூரில் போய் நான் போட்டுட்டு வந்தேன் சாயின்னு சொன்னான். பிரபா சாயி டெய்லி பிரார்த்தனை வைக்கும் போதெல்லாம் என்னோடய ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அண்ட் அதே மாதிரி விஷாலினி சாயி நிறைய இடத்துல பிரார்த்தனை பண்ணி எனக்கு சுவாமியோட வஸ்திரம் வாங்கி அனுப்பியிருக்கா எனக்கு. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சுவாமி மேலே இருக்கிற வஸ்திரம் கிடைக்கிறதுனா சும்மாவா இல்லையா, நம்மளுக்கு நெகிழ்ந்து போயிடுவோம், சந்தோஷப்படுவோம். அண்ட் விபூதி பாபா கிட்டேருந்து எனக்கு வந்திருக்கு, நீங்கள் வச்சுங்கோன்னு சொல்லி இட்டு விட்டுருக்கா. அதுவும் இன்னொரு யாகம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல சுவாமியோட பிரசாதம் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டெய்லி நம்ம சுவாமியை பார்த்து அவள் நன்னா இருக்கணும், அவள் நன்னா இருக்கணும்னு சொல்லும்போது
நம்ம என்ன கஷ்ட காலத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நன்னா இருப்போம். பணம் காசு நிம்மதியை தராது சாயி. நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவா எத்தனையோ பேர் நம்ம மேலே தூஷணம் பண்ணுவா. ஆனால் இரத்த சம்பந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவா தான் நம்ம அத்தனை பேரும் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயம். இப்படி ஒரு விஷயம் வேறு லோகத்தில் வேறு எங்கே கிடைக்கும்னு கேட்டால் தெரியலை எனக்கு நிஜமாவே. அது சாயினுடைய அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். குடும்பத்துக்காக பண்ணுறவா என்னையும் குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சிண்டு இதை பண்ணுறது மனநிகழ்ச்சி மட்டும் இல்லை, இதுக்கு எத்தனையோ கோடானு கோடி புண்ணியம் நம்ம அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒருத்தரோட வீட்டில் நம்ம இடம் பிடிக்கணும், அவள் மனசில் இடம் பிடிக்கணும், அவள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கணும்னா நிறைய நல்ல பல காரியங்கள் பண்ணால் மட்டும்தான், சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் நடந்துடாது. இப்போது நம்ம ஒரு அன்பை கொடுக்குறோம், அவள் திருப்பி அதே மாதிரியான அன்பை திருப்பி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கட்டாயமும் கிடையாது. ஆனால் நம்ம சாயினுடைய குடும்பத்தில் மட்டும்தான் இந்த விதமான சந்தோஷங்களுக்கும் இந்த விதமான சர்ப்ரைஸுகளுக்கும் இடம் இருக்குது. ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அவளோட பழகியிருக்க மாட்டோம், அவளுக்காக நம்ம பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நமக்காக அவள் செய்யணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லையே. பட் அவள் பண்ணியிருக்கான்னா அதுக்கெல்லாம் நான் அவள் காலில் தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த விதமான ஒரு பாக்கியத்தை சுவாமி எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு பதிவே போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். கடந்த காலங்களில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரேயர்ஸ் என்னை சேரும் போதெல்லாம் நம்ம அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். பட் இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல விதமான மங்கள காரியங்கள். சுவாமி இடத்துக்கு போயிட்டு வந்தால் சும்மாவாக இருக்கும் இல்லையா? ஷிரடியிலேருந்து வந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவங்கள் கூடிகிட்டே தான் இருக்குது. அடுத்தது இப்போது நாங்கள் கேரளா போயின்ட்டுருக்கோம். அதுவும் சுவாமிகிட்டேருந்து வந்த உத்தரவு தான். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி உத்தரவு வந்தது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக அதற்கு ஒரு முன்னோட்டமாக நம்மளுடைய கடவுளை எல்லாத்தையும் வணங்கி அதுக்கப்புறமா ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவோம் இல்லையா? எனக்கு என்னவோ இது ஒரு பெரிய ஈவெண்ட்டோட ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஆன்மீகத்தில் நம்ம க்ரோத் ஆகி வரணும், அதில் வளர்ச்சி அடையணும், நம்மளுடைய எண்ணங்கள் வளர்ச்சி ஆகணும்னு நல்லா சொல்லுவோம். ஆனால் அது எப்படி வளரும், எப்படி வளர்ச்சி ஆகும்? நம்மளை மீறி நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அதுதான் உண்மையிலேயே சொன்னால் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், நம்ம ஆசைப்பட்டிருக்க மாட்டோம், வேணும்னு கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் நம்மளை மீறி நடக்கும் பாருங்கோ, அதுதான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். சுவாமி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். போன பதிவில் சொன்ன மாதிரி தான், நம்ம நினச்சிருப்போம், நம்ம மறந்துருப்போம், ஆனால் சுவாமி ஞாபகப்படுத்தி அந்த விஷயத்தை செய்ய வைப்பர். அதுதான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஒரு விஷயத்தை நம்மளை அறியாமையே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய எனர்ஜியையும் நம்மளுடைய சம்பத்துகளையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் சில நிமிடங்களையாவது மற்றவர்களுக்குன்னு யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விதமான மாற்றங்கள்னால் கண்டிப்பாக வரவேற்கப்படும். அதே மாதிரி இந்த 2 வாரங்களில் பல கோரிக்கைகள் நிறைவேறி சந்தோஷகரமான செய்திகள் நம்மளை சேர்ந்துருக்கு. அற்புதங்கள், அதை தான் மிராக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நடக்குமா? நடந்திருக்கு. இது இப்படியும் கூட ஆகுமா? ஆயிருக்கு. இப்படி தான் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாரா? ஆமாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான பல விஷயங்கள் இந்த 2 வாரங்களில் நடந்திருக்கு. அதையெல்லாம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.